सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम्. இதம்ட்டு ஆயிட்டு 20 வரைக்கும் ஆயிட்டு. அதான் இதுல இருந்து அந்த சர்டிபிகேட் வரும். இதுக்கு முன்னாடி இந்த எப்படி ஆரம்பிச்சார் இந்த 18வது அத்தியாயத்தாங்க சந்நியாசம் தியாகம் அப்படின்னு 2 இருக்கு. அதுல எனக்கு சந்தேகம் அப்படின்னு ஆரம்பிச்சான். அவர் என்ன சொன்னார்? சந்நியாசம்னா கர்மாவை விடுவது சந்நியாசம். தியாகம் அப்படின்னா கர்ம பலத்தை தியாகம் பண்றது. ஈஸ்வரார்ப்பண புத்தியா பண்ண வேண்டியது. அதுல இருந்து வரக்கூடிய பலனை ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது. இதுதான் 99.9% அப்ளிகபிளா இருக்கிறதுனால இதை நான் சொல்றேன். ஏன்னா அந்த சன்னியாசன்றது அதுலயும் பிரச்சனை இருக்கு. இது எதையாவது அசட்டுத்தனமா சன்னியாசத்தை எடுத்துட்டானே ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால இதுதான் ஈஸியான ராஜமார்க்கம். அதனால கர்மாவுக்கு தான் நான் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னாரு அந்த சன்னியாசின்றது ரொம்ப வசதியான விஷயம், அதை அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அது போட்டார். யஜ்யம் தானம் தப கர்ம இது 3த்தையும் நீங்க விடவே கூடாது. யஜ்யத்தையும் தானத்தையும் தபத்தையும் விடக்கூடாது அப்படின்னு சொன்னதோட கர்மானா என்ன? 3 வகையான கர்மா. வாச்சிகம் மானசம் பாபம்னு வருது. அதுலயும் கர்மா கர்த்தா கிரியா அப்படின்னு 3 இருக்கு. அந்த 3 பேரத்தையும் என்னன்னு சொன்னார். சொல்லிட்டு எல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்கிறாங்க. இன்னொன்னு தெய்வம் டு அத்திர பஞ்சகம் 5வது தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. எல்லா காரியத்துக்கு பின்னாடி அது சொத்து நிக்கிறது, அதை நோட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அதை ரொம்ப அழகா எடுத்து சொன்னார். சொல்லிட்டு இப்ப அந்த சன்னியாசியை பத்தி விட்டுட்டோமே, அவனை பத்தி சொல்லணும்னு இருக்க நைஷ்கர்மிய சித்தி அப்படின்ற ஒரு வார்த்தைய சொன்னார். நைஷ்கர்மிய சித்தின்னா என்ன? நிர்கதானி கர்மாணி யஸ்மாத். கர்மா தானே நிக்கணும் அவனுக்கு. நிர்கதானி கர்மாணி யஸ்மாத் எப்படி இருக்கும்? நிஷ்கிரிய பிரம்மாத்மனி சிந்தனம். நிஷ்கிரியமான பிரம்மமோ ஆத்மாவும் ஒண்ணு என்று சிந்தனம் பண்ணக்கூடிய நிலைக்கு பேரு நிஷ்காம நிலை அப்படின்னு பேரு. இந்த தர்மம் யாரிடம் இருக்கிறதோ அது நிஷ்கர்மியம் அப்படின்னு பேரு. இந்த நிஷ்கர்மியம்ன்றதே ஒரு சித்தி. இது நிஷ்கர்மியம் ஏதோ ஒரு நாளைக்கு 1 செகண்ட்ல இருந்தா போதாது, அது கண்டினியூஸா இருக்கணும். அது ஒரு நிஷ்ட லைஃப் ஸ்டைலாவே இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சன்னியாசிகளுக்கு பேரு நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு சொன்னார். நைஷ்கர்மிய சித்தின்றதை அடையிறதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சண்டை போட மாட்டேன்னு ஒரு டிசிஷன் எடுத்திய, அது ரொம்ப தப்பான டிசிஷன், மித்தியாவான டிசிஷன். நீ ஏதோ உங்களுடைய புத்தி சக்தியினால ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அதை ரைட்டு நீங்க நினைச்சுட்டு இருக்க. அவனுக்கு எல்லாரும் சொல்றது ரைட்டு மாதிரி தான், அப்படி எல்லாம் பார்க்க கூடாது. அவளுடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய டிசிஷன் தான் நிச்சயமே தவிர உங்களுடைய சுபாவத்துக்கு மாறுதலா ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னாக்க அது சரியா வராது அப்படின்னு ஒரு அந்த சிறப்புனால சத்திரியனா இருக்கிறவனால அந்த போறதுதான் அவனுக்கு புத்தி இருக்கும். சுபாவேன பிரவர்த்தது. உன்னுடைய சுபாவம் உன்னை நிச்சயமா உன்னை சண்டை போட வச்சுனே தவிர நீ ஏதோ ஒரு மயக்கத்துல நீ பேசின பேச்செல்லாம் அது கணக்குல வராது அப்படின்னு சொல்லி மன்மனா பவ மத்பக்தா, என்னையே நீ நினைத்து கொண்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டார். சொல்லிட்டு சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம்ஸ்வா சர்மபாதேபியா மோக்ஷயிஷ்யாமி மாசிதா அப்படின்னு சொன்னார். தர்மமாக இருக்கட்டும் அதர்மமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நீ விட்டுத்தான் ஆக வேண்டும். அது அந்த ஒரு நிலை நைஷ்கரியமான ஒரு நிலை வரும்போது அந்த கர்மாவானது உன்னை அறியாமையே உன்னிடம் இருந்து விட்டுக்கிட்டு போயிடும் அப்படின்னாரு. அந்த தர்மம் மாத்திரம் தானே சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா ஆச்சாரியார் பின்னாடி பாக்கியம் இருக்கும்போது தர்மம்னு சொன்னா அதர்மமும் சேர்த்துதான் ஒரு அர்த்தம் எடுத்து நீங்க புரிஞ்சுக்கணும். தர்மமோ அதர்மமோ 2த்தையும் விட்டுதான் ஆகணும்னு. இன்னொரு சந்தேகம் வந்தது, அதர்மமானது சொல்லலையே அப்படின்னு. அப்படி சொன்னாக்க நான் சொல்றேன், தர்மம்னு நீ எது நினைக்கிறோம் வேதாந்தத்துல அதுவும் அதர்மம் தான். எது தர்மம்னு நினைக்கிறோமோ அது புண்ணியமும் பாபமும் ஒண்ணு வேதாந்தத்துல.
புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக எப்படி சரீரம் இருக்கோ, பாபத்தை அனுபவிக்கிறதுக்காக சரீரம், ரெண்டுமே சரீரம் உண்டாகிறதுக்கான காரணமா இருக்கிறதுனால ரெண்டுமே பாபகரம் தான். அதனால தர்மம்னு சொன்னாலே அதர்மமும் அதுல அந்தர்பாவம் ஆயிடுறது. அதனாலதான் வேதாந்திக்கு தர்மத்தையும் விடணும் அதர்மத்தையும் விடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரெண்டுத்தையும் விடணும் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லியிருக்கு. அதனால என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மாம் ஏகம், சர்வாத்மா ஒண்ணுதான், ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா என்ற ஸ்ருதி வாக்கியத்துல சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று என்ற அந்த சர்வாத்மா பாவம் உனக்கு வர வேண்டும். அதுதான் அந்த மாம் சப்தத்தினால ஏகம் சர்வாத்மானம் சர்வபூதஸ்தம் அகமேவ ஏகம் அப்படின்னாரு. நான் தான் அகம்னா. அப்படிப்பட்ட என்னை அறிந்தீர்களேயானால் மத்தகா அந்யகா நாஸ்தி, என்னை விட வேறானது எதுவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு எல்லாமே ஆத்மாதான், ஆத்ம ஜெதிரித்தமான பொருள் உலகமே கிடையாது அப்படின்னு முதல்ல சொல்லி கொடுக்கும்போது தத்துவபோதத்துல இருக்கணும், ஆத்மா ஒண்ணுதான் சத்தியம், தத் எதிரித்தம் சர்வம் அனித்யம் அப்படின்ற பாவம் யாருக்கு இருக்கோ அவனுக்குதான் சர்வ பாபேபியா பந்தனாத்து மோக்ஷயிஷ்யாமி, உங்களை எல்லா பாவத்திலிருந்தும் நான் விடுபட வைக்கிறேன். இப்படி சர்வாத்ம பாவம், ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று என்ற அத்வைத பாவம் யார் அறிகிறானோ அவனுக்குதான் சோகத்திலிருந்து விடுதலை ஆகுமே தவிர, இல்ல கொஞ்சம் இல்ல சார் நான் இருக்கேன் பகவான் ஒருத்தர் இருக்காருன்னு அந்த துவைத பாவம் கொஞ்சம் உதரமந்தரம் குருதே அத்தசிய பயம் பவதி, யாராவது கொஞ்சம் இடம் விட்டுட்டான் அவன் அவ்வளவுதான், அவனுக்கு ஒரு சுகம்ன்றதே இல்லை அப்படின்னு சொல்லி அத்வைத பாஷாச்சாரம் வரணும்னா 100% நான் தான் ஆத்மான்றதுல இருக்கணும். கொஞ்சம் 99.9% ஒத்துக்கிறேன் சார்ன்னு சொன்னால ட்ரபிள் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு அங்க உபனிஷத்துல சொல்றதுனால, அதனால நான் எல்லா பாவத்திலேருந்து விடுபறேன்னு டோட்டல் சரணாகதி பண்ண வேண்டும் அந்த சர்வாத்ம பாவத்திற்கு. அதஹா மாசுகா, அப்படி நீ பண்றது காரியத்தினால உனக்கு சோகமானது இல்லாம போயிடும். அசோச்சான் அன்பசோச்சம்னு ஆரம்பிச்ச சாஸ்திரத்தை இங்க எடுத்துட்டு மாசுகா சோகம் மா கார்த்தி அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயாதான் ஆரம்பிச்சார். அனாவசியமா சோகப்படக்கூடியவர்களை பார்த்து நீ சோகப்பட்ட, அது என்னமோ நீ பண்றது நியாயம் மாதிரி இருக்குது, கேட்கறவாலும் நீ சொல்றது கரெக்டு தானே சொன்னாங்க. தைரியத்தான் எல்லாம் தப்பு, எல்லாம் மிச்சா இருக்காங்க, இவன் எதையோ புரிஞ்சுட்டு இருக்கான் உலகத்தை, நீ ஏதோ உலகத்தை புரிஞ்சுட்டு இப்படி புரிஞ்சுக்கலாம்பான்னு சொல்லி விசேஷமா கர்மயோகம் ஞான யோகம் எல்லா தியான யோகம் எல்லாத்தையும் சொல்லி கேத்திரம்னா என்ன கேத்திரஜன்னா என்ன, கேத்திரஜன்னு புரிஞ்சுட்டா மாத்திரம் போதாது, அது ஈஸ்வரனை தான் புரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கும் விருத்தமாக மாயா சபலித்த சைத்தன்யத்தை போய் நீங்க கேத்திரஜன்னு புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அதுவும் இல்ல, அதுக்கு அப்பாற்பட்டதா நிஷ்கிரியமான ஆத்மா ஒண்ணு இருக்கு, இதுதான் சீக்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியா பண்ணார். அவனுக்கு சந்தேகம் வந்தது, ஒரு பக்கம் கர்மா பண்ணுன்றீங்க, ஒரு பக்கம் சர்வ கர்மான்னு பரிசுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறீங்கள அப்படின்னா, இதுதான்ப்பா வழி. சாஸ்திரத்துடைய வழி என்னன்னாக்க, முதல்ல புரிய வைக்கிறதுக்காக சிலதெல்லாம் சொல்லி அந்த வழியில போக வச்சு அந்த கரணை சுற்றி ஒன்னு அறியாமே வர வைத்து அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்த சொல்றதுன்றது சம்பிரதாயம். அதனாலதான் உனக்கு கர்மன் ஏவாதிகாரத்தே மாபலேசு கதாச்சனன்னு சொன்ன குருகர்ம இவ தஸ்மாத்வம் பூர்வதரம் கிருதம், முன்னோர்கள் எப்படி பண்ணார்களோ அப்படிதான் நீ கர்மா பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசியா என்ன சொன்னா யஜ்ஞாத்வா அமிர்தமஸ்து அப்படின்னு 15வது சாப்டர்ல உனக்கு இதம் புத்தியதமம் சாஸ்திரம், இந்த அத்வைத சாஸ்திரம் தான் இருக்கிறதுலயே ரகசியமான சாஸ்திரமானதுதான். இதுதான் புருஷோத்தம யோகம்னு பேரு. இந்த புருஷோத்தம ஞானம் ஆத்மா அவனுடைய ஞானம் வந்ததேயானால் உனக்கு இன்னொரு தடவை ஒரு அம்மா வயசுல போகாததானி நச புனராவர்த்ததுன்னு விதிகள் சொல்லக்கூடிய நிலையை நீ அடையலாம் அப்படின்னு சொல்லி ஞானாதேவத்து கைவல்யம் அந்நியப்பந்தா வித்தியதே அயனாய, உனக்கு வேற வழியே கிடையாது, இருக்கிறது ஞானம் தான். அந்த ஞானமானது கேத்திரக்கு விபாகத்தை அறிந்து கொண்டு அதன் மூலமாக ஆத்மாவை அறிந்து கொண்டு அந்த ஆத்மாவும் தான் நானு, அதுதான் நீ அப்படின்ற இந்த நாலேஜ் யாருக்கு வருதோ அவனாலதான் இந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைய முடியும், பாக்கி யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லி கீதா சாஸ்திரத்தை முடிச்சுட்டாரு. முடிச்ச உடனே அவர் இந்த கீதா சாஸ்திரத்துக்கு சில டூஸ் அண்ட் டோஸ் எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த நாலேஜை வெறுமை ஏதோ யூனிவர்சிட்டியில படிக்கிற மாதிரி லெக்சர் கொடுக்குற மாதிரி எல்லாம் பிடிக்கக்கூடிய சாஸ்திரம் இல்ல, இது வேதாந்த சாஸ்திரம். இதுல இருக்கிறது எல்லாம் எப்படி இருக்குன்னா, வேதாந்தத்துல என்ன சொல்லியிருக்கோ அதுதான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வேதத்தை படிக்கிறதுக்கு என்னெல்லாம் கட்டுப்பாடு இருக்கோ அந்த கட்டுப்பாடு எல்லாம் இதுக்கு அவசியமா இருந்தாகணும். அது இல்லாம இங்க ஏதோ ஒரு புத்தகம் படிக்கிற மாதிரி எல்லாம் படிக்கிற சம்பிரதாயம் எல்லாம் கிடையாது. வேதம் படிக்கிறதுக்கு என்னென்ன அனுஷ்டானங்கள்லாம் வச்சிருக்கீங்களா, எப்படி உட்கார்ந்து எப்படி குரு கிட்ட போய் உட்கார்ந்து படிக்கிறோமோ அதே மாதிரிதான் இதையும் படிக்கணும்.
அதனால இந்த தபஸெல்லாம் இல்லாத ஒரு ஆளு ஏதோ சும்மா ஒரு கேஷுவலா படிக்கிறான், இவனுக்கெல்லாம் நீ சொல்லி கொடுத்தானாக்கா அவன் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவான். அந்த நாலேஜை வச்சுட்டு எது எதையோ புரிஞ்சுன்றான். அவனுடைய டோட்டலா புரிஞ்சுக்காம ஏதோ ஒரு என்ன பண்ணி எதுக்கு கோயிலுக்கு போற, எதுக்கு சாமி, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நீதான் ஆத்மான்னு எதையாவது உலக ஆரம்பிச்சான்னாக்க சொசைட்டி முழுக்க சேர்த்து போயிடும். அதனால இதை வந்து யாருக்கு அதிகாரியோ அந்த அதிகாரியை பார்த்துதான் கொடுக்கணும். யார் அதிகாரியோ அவன் தான் சொல்லணும். ஸோ ஆல் அண்ட் சென்ட்ரி சொல்ல ஆரம்பிக்கிறது தப்பு, ஆல் அண்ட் சென்ட்ரி கேட்கறதும் தப்பு அப்படின்றதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதையும் சொல்லறேன்னு ஆரம்பிச்சார். இதம் தே ந அதபஸ்காய ந அபஸ்காய கதாச்சன நச்ச அஸ்ரூஷவே வாக்கியம் நச்ச மாம்யோ அபியசூயதி. இதம் சாஸ்திரம் உனக்கு நான் சொல்லிட்டேன். இது வந்து எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிட்டேன். ஏன்னா நீ சாதிமாம் மாம் பிரபன்னம் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரபத்தி சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் பிரபன்னம்னு சொன்னேன். நீ பிரபத்தி அடைந்தால் எனக்கு சொல்லுன்னு நீயே கேட்ட, அதனால சொன்ன. அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை சொன்ன, சிஷ்யன்னு சொல்லிட்ட. அப்ப சிஷ்யன்னு சொன்னா எது சித்தமோ அதை தான் சொல்லி ஆகணும். அதனால நான் உனக்கு எல்லாத்தையும் சொன்னேன். அதனால என்ன தெரியுது, யாரு இப்படி சரணாகதி பண்ணி சிஷ்ய பாவத்துல கேட்கிறாளோ அவளுக்கு தான் நீ சொல்லணும். நான் ஏதோ ஒண்ணு கேட்கறானாக்க சொல்லக்கூடாது. அதனால இதம் சாஸ்திரம் உனக்கு சொல்லிட்டேன். இப்போ என்ன அத்தபஸ்காயன்னு சொல்லிட்டேன். அப்படின்னா என்ன, தபஸ் இல்லாதவனுக்கு அதை சொல்லாதன்றத நம்ம எவகிதான சம்பந்தா இதை நீங்க புரிஞ்சுக்கலாம். இதம் அப்படின்னு ஒரு கமா போட்டுக்கலாம். நான் தபஸ்காயன்னு சொன்னதுனால இதை நீ தபஸ் இல்லாதவனுக்கு சொல்லாத. தபஸ்காய அப்படின்னாக்க தபஸ் கூடிய தபஸ்னா ஒரு கமிட்மெண்டோட இருக்கக்கூடியவன். ஏதோ சும்மா டைம் போடலன்னு சும்மா போற மாதிரி மீட்டிங் போற மாதிரி வந்து வீட்டை கேட்டானா அவனுக்கு சொல்லி பிரயோஜனமே இல்லை, சொந்த தண்ணி தான் வேஸ்ட் ஆயிடும். அதனால கொஞ்சம் தபஸ் அவன் வந்து அதுல இருக்கக்கூடியது 100% நம்பி அதுல ஈடுபடணும். அதை தெரிந்து கொள்ள வேண்டும், வீட்டுல போய் பார்க்கணும். அப்படி பண்ணக்கூடியதுதான் தபஸ். அப்படின்னா அத்தபஸ்காய இப்படி தபோரகிதமா இருக்கக்கூடியவனுக்கு இதை சொல்லாத அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டார். அது மட்டும் என்ன, தபஸ் எல்லாம் இருக்கு சார், கரெக்டா தான் கேட்பாரு, இன்டெலிஜென்ட் தான், ஆனா அவனுக்கு பக்தி போராது சார் நான் அப்படியும் சொல்லாத. அவனும் நாட் அ ப்ராப்பர் ரீடர். தபஸ்லியா இருக்கணும், கமிட்மெண்ட் இருக்கக்கூடியவனுக்கு சொல்லணும். கமிட்மெண்ட் இருந்தா மட்டும் போதாது, பக்தனாவும் இருக்கணும். அவனுக்கு சாமினாக்க ஒரு பக்தி இருக்கணும், சித்த பரமாத்மானா ஒரு பக்தர் இருக்கும், வேதாந்த சாஸ்திரம்னா உடம்புல அந்த பிளட்லயே இருக்கணும். ரொம்ப பெரிய விஷயம் நம்ம படிக்கிறோம், அதனாலதான் நம்ம வாழ்க்கையிலேயே முன்னுக்கு வரதுக்கானதுன்ற அந்த கமிட்மெண்ட் இருக்கணும், அந்த பக்தி இருக்கணும். அபக்தாய அதபஸ்காய அபக்தாய கதாச்சன எப்பொழுதும் சொல்லாத. இது ரெண்டும் இல்ல, வெறும் தபஸ்யா இருந்த பக்தி இல்லாதவனுக்கும் சொல்லாத, தபசே இல்லைன்னாலும் சொல்லாத. தபசும் இருக்கணும், பக்தியும் இருக்கணும். அது இல்லாதவனுக்கு கதாச்சன சொல்லவே சொல்லாத. நச்ச அஸ்ரூசவே ஸ்ரோத்து நிச்சயம் இருக்கணும். அதை சொன்னான்னாக்கா அதை புரிஞ்சுட்டு வாங்கிட்டு ஏன் இப்படி சாஸ்திரம் சொல்றது, சாஸ்திரம் தான் இருக்கிறதுலே பிரமாணமாச்சு. பிரத்யட்சத்துக்கோ அனுமானத்துக்கோ தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லக்கூடிய சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம பாக்கியெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம லோகத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு புண்ணியம் இல்லை. அதனால நான் வந்து எந்த கிரேட்டு நான் தெரிஞ்சவன்னு சொல்லிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த ஸ்ரோத்து நிச்சா இருக்கிறதா சுஷ்ரூஷான்னு பேரு. ஸ்ரோத்து நிச்சா அந்த வேதாந்த சாஸ்திரத்தை எப்பொழுது பார்த்தாலும் கேட்கணும்ன்ற ஆசை இருக்கக்கூடியவனுக்கு சுஷ்ரூஷான்னு பேரு. அந்த ஆசை இல்லாதவனுக்கு அவன் கேட்கறதுக்கு ஆசையில அவனை கூப்பிட்டு ஒழுக்கட்டாயமா நீ உட்கார்ந்து வீட்டை சொல்லி கொடுத்தான்னாக்கா அதுவும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னாரு. தபஸ்யா இருந்தா மாத்திரம் போதாது, பக்தியும் அவசியம். பக்தி இருந்தா மாத்திரம் போதாது, அவனுக்கு நேச்சுரலான ஒரு ஹியூமினிட்டி இருக்கணும். ஆச்சாரியன்னாக்கா சுசுரூஷா பண்ணணும், இவர் சொல்றத நம்ம கேட்கணும், கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். பரிப்பிரஷ்ன சேவையா அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. பரிப்பிரஷ்ன சேவையா இப்படி சேவை பண்ணி ஆச்சாரிய சேவை பண்ணி அவர்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டு அப்படி தெரிஞ்சு கொண்டுனா சேவை. இப்படி இல்லாதவருக்கு வாக்கியம் இதை சொல்லக்கூடாது. அசபஸ்கரா இருக்கிறவனுக்கு சொல்லாத, தபஸ்வி இருந்து பக்தி இல்லைன்னாக்கா அவனுக்கு சொல்லாத, தபஸ் இருக்கு பக்தி இருக்கு ஆனா சுசுரூஷை இல்லைன்னாக்கா அவனுக்கு சொல்லாத. இந்த 3 கண்டிஷன் இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, நஜமான்யோ அபியசூயதி. அபியசூயம் அப்படின்னாக்க அசூயினாக்க சாதாரணமா பொறாம. இங்க என்ன அர்த்தத்துல சொல்றாருனாக்கா, எப்ப பார்த்தாலும் குறைக்கான்றவன் இருக்காங்க, அவனுக்கு வந்து சொல்லி பிரயோஜனமே இல்லை. எது சொன்னாலும் அவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ண, அவனுக்கு போய் சொல்லி என்ன பிரயோஜனம்? எதுல பார்த்தாலும் அவன் பாட்டு பண்ணிட்டு அவனுடைய நேச்சர் அப்படி இருக்கவங்க அபியசூயன்னு பேரு அவனுக்கு.
எப்ப பார்த்தாலும் ஒண்ணு. அது மட்டும் இல்ல, அவன் இந்த கீதையில சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஏதோ சாதாரண மனிதன் ஏதோ பாக்குறதுமா ஏதோ ஆதிஸ்வரர் சொல்ற மாதிரி அவர் சொல்ற மாதிரி இதை கேட்டுட்டானாக்க இது பிரயோஜனம் இல்லை. இந்த கீதையானது சாட்சாத் பகவானே குரு ரூபேன இருந்து சொல்லியிருக்காரு. வேதாந்தத்துல இருக்கக்கூடிய தத்துவத்தை சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறத போய் இவன் ஏதாவது சின்னதா ஏதோ பிரபுத்தர் இதுல புத்தகம் மாதிரி இதை நினைச்சுட்டான்னா பிரயோஜனம் இல்லை. அதனால அஞ்சு கண்டிஷன் தபஸ்ரியா இதுதான் சொல்லு, பக்தனா இருக்கணும், அது மாத்திரம் இல்ல சுசுரூஷை பண்ணிருக்கணும், ரெண்டாவது சாதாரண மனிதன் சொல்ல நினைக்க கூடாது. இப்படி இருக்கக்கூடிய யாரோ அவனுக்குத்தான் இந்த சாஸ்திரம். இதெல்லாம் உனக்கு இருக்கிறதுனால சொன்னேன். இதம் தேன்னு முதல்ல சொன்னாரு, இதெல்லாம் உனக்கு சொன்னதுனால. பரமங்குஷ்யம் மத்பக்தேஷு அபிஜாஸ்யதி பக்தி மயிபராம் கிருத்வா மாமே வைஷ்யதி அசம்சயா. இந்த நிச்சயதார்த்தம் நிச்சயமான ஒரு அர்த்தத்தான சாஸ்திரமானது பரமம் விஷயம், ரொம்ப ரகசியமானது, உயர்ந்ததான ஒரு விஷயம், ரகசியம். மத்பக்தேஷு அபிஜாசி, இந்த உயர்ந்த பக்தியோட யார் இருக்கானோ அவனுக்குதான் அபிஜாசி. அவனுக்குதான் நீங்க இந்த கிரந்தத்தையும் சொல்லி தரணும், அதுல இருக்கக்கூடிய அர்த்தத்தையும் சொல்லி தரணும். ஏன்னா இந்த கிரந்தத்தை அர்த்தத்தோட சொல்லி கொடுத்தாதான் அவனால கிரகிக்க முடியும். அது மட்டும் இல்ல, அவன் தப்பா கிரகிக்காத பார்த்து சொல்லி கொடுக்கணும், இல்லைன்னா அவன் மிஸ்யூஸ் பண்ணிவிடும். அப்படி அதனால அபிஜாசி பக்தி மயி பராம் கிருத்வா. அது மட்டும் இல்ல, சொல்றவரும் மயி பராம் பக்தி கிருத்வா, அவருக்கும் அந்த பக்தி தபஸ்தி எல்லாம் இருந்து படிச்சவர சம்பிரதாயத்துல வந்திருக்கணும். அவர் ஒரு சிஷ்யனா இருந்து குரு சுசுரூஷி எல்லாம் பண்ணி அப்படி கேட்டாங்கன்னா, முன்னாடி 13வது சாப்டர்ல ஆச்சாரியார் பாக்கியத்துல சொல்ற ஒரு பெரிய ஒரு பஞ்சு டைலாக் ஒண்ணு விட்டாரு. அசம்பிரதாயிக்கு சர்வசாஸ்திர விதகாசி மூர்க்கவத்து உபக்தினியா. பெரிய சாஸ்திரங்கள்லாம் அவருக்கு தெரியும், ஆனா ஆச்சாரம் அனுஷ்டானங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன சும்மா எல்லாத்தையும் படிச்சு வச்சிருக்காருன்றது காலேஜ் ப்ரொஃபசர் மாதிரி சொன்னாருனாக்க, அதனால உனக்கு அவளெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணா மூர்க்கவத்து, அவளெல்லாம் மூர்க்கனை பார்த்தா எப்படி ஒதுங்கி போவேதோ அப்படி ஒதுங்கி போக வேற சொல்லியிருக்காரு. அதனால ரெண்டு பக்கமும் இது இம்பார்ட்டன்ட். சொல்றவரும் பக்தியோட சொல்லணும், கேட்கிறவனும் பக்தியோட இருக்கணும்ன்றதுக்காக ரெண்டு பக்கமும் அந்த பக்தியை கம்ப்ளீட்டா மத்பக்தேஷு அபிஜாஸ்தி பக்தி மயி பராம் கிருத்வா. அந்த பராம் பக்தி, இது பரமம் முக்கியம் சாஸ்திரம். இது பக்தியோட இருக்கிறவனுக்கு தான் சொல்லணும். சொல்றவர் பக்தியின் மயி தீவிரமா என்னிடம் பக்தி இருக்கக்கூடியவனாக இருந்து பராம் கிருத்வா, அதற்கு பிறகுதான் இத சொல்லணும். அப்படி சொன்னானே ஆனால் அந்த சொல்றவருக்கு என்ன ஆகணும், மானேட என்னையே அவர் அடைகிறார் சொன்னதுனாலேயே அப்படின்னு அவருக்கு சொன்னாரு. சொல்லிட்டு இந்த சொல்றவருக்கு ஒரு பெனிஃபிட்ட சொன்னார். இப்ப கேட்கிறவாளுக்கும் பெனிஃபிட்ட சொல்லணும். இதை கேட்கிறவாளுக்குலாம் என்ன பெனிஃபிட் சொல்ல போறேன், பிரிய கிருத்தமா பவிதா நே தஸ்மாத் அந்நிய பிரியதரோ பூமி. இதாம்பா சாஸ்திர சம்பிரதாயமான விஷயம். சாஸ்திர சம்பிரதாயத்துல பாத்திரமான இந்த மனுஷனுக்கு சாஸ்திர சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய அந்த மனுஷனுக்கு இதை சொன்னேன்னா, அவனை விட தஸ்மாத் கச்சித் பிரிய கிருத்தமா, அவனை விட வேற யாரும் எனக்கு பிரியத்தமமா இல்லை. அவன் படிச்சான்னாக்க இதுல ஐ எம் த ஃபர்ஸ்ட் டு பி ஹாப்பி. இத ஒரு சின்சியரா ஒருத்தன் ஒரு பக்தன் படிச்சாங்கன்னாக்க அத மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லை. அது மட்டும் இல்ல, பவிதானமே தஸ்மாத் அந்நிய பிரியதரோ புவி. அதிக பிரியமா என்னை சேவை செய்ய போவான், அவனை விட யாரும் இல்லை. தஸ்மாத்து அவனை விட, தஸ்மாத்துன்னா அந்நியா வேறு ஒருத்தன், மே பிரியதரா புவின பவிதா, என்னை இதை விட சந்தோஷமா இருக்கக்கூடிய இந்த உலகத்திலேயே யாரும் இருக்க போறதில்ல. அதனால இந்த கீதா சாஸ்திரத்தை யாரு படிக்கிறானோ அவன் தான் எனக்கு ரொம்ப இஷ்டமானவன் அப்படின்னு சொன்னாரு. இந்த ஒரு கேரண்டி எல்லாம் அவர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல எல்லாம் சொல்லும் போதெல்லாம் சொல்லல. பகவத்கீதையில மாத்திரம்தான் இந்த ஒரு கேரண்டி எல்லாம் நம்ம பாக்குறோம். ஏன்னா ரொம்ப அந்த காலத்துல இருந்து இது ரிஷிகள் காலத்துல இருந்து இந்த பகவத்கீதைக்கு ஒரு வேல்யூவை கொடுத்து வந்திருக்காங்க. இது மகாத்மியத்துல வர போறாரு. சவுனகரும் சூதகரும் பேசும்போது மகாத்மியத்துல இருக்கிறதுலயே வசதியான கிரந்தம்னா என்ன அர்த்தம்னா பகவத்கீதை தான். அதனாலதான் ஆச்சாரியன் பகவத்கீதா கிஞ்சித கீதா கங்கா ஜல லவ கனிகா பீதா கதிர்கதியேன முராரி சமர்ச்சா கிரியதே தச்சே யமேன சர்ச்சா. யமன்கிட்டேந்து சர்ச்சை இல்லாம போகணும்னா பகவத்கீதை ஒண்ணுதான் வழி அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கத்துக்கிறவாளுக்கும் பலனை சொன்னோம் இல்லையா, அதுக்காக ஒரு உபதேசம் பண்றார்.
அஜ்ஜேஷ்யதே ச தர்மம் சம்வாதம் ஆவயோ ஞான யஜ்ஞேன தேனாஹம் இஷ்டாஸ்யாம் இதி மே மதிஹி. அஜ்ஜேஷ்யதே ச தர்மம். அஜ்ஜேஷ்யதி, யார் அத்தியனம் பண்ணுகிறானோ அப்படின்னா பட்டிஷ்யதி அப்படின்னா ஆச்சாரியார், யார் இந்த கீதையை கஷ்டப்பட்டு படிக்கிறானோ, அஜ்ஜேஷ்யதி இமம் தர்மம், இந்த உயர்ந்த தர்மமான இந்த கீதா சாஸ்திரத்தை யார் படிக்கிறானோ, எப்படி படிக்கிறான்? சம்வாதம் ஆவையோகம், எங்களுடைய சம்வாதத்தோட கூட ஐடென்டிஃபை பண்ணி அவன் படிக்கணும். அர்ஜுனன் கேட்கும் போது அந்த கேள்வியை புரிஞ்சுக்கணும், அவர் சொல்லும் போது பதில புரிஞ்சுக்கணும். இப்படி யார் சாஸ்திரத்தை படிக்கிறானோ அவன் ஞான யஜ்ஞேன தேனாஹம் இஷ்டஹாஸ்யாம். இதுக்கு பேர் தான் ஞான யஜ்ஞம்னு பேரு. எத்தனையோ யஜ்ஞங்கள் இருக்கு. விதி யஜ்ஞம், ஜப யஜ்ஞம், உபாம்ச யஜ்ஞம், மானச யஜ்ஞம், ஞான யஜ்ஞம்லாம் இருக்கு. விதி யஜ்ஞம்னா அக்னிஹோத்திராதிகள்லாம் விதி, ஏதோ ஒரு மந்திரத்தை எடுத்துட்டு நம்ம பண்ணக்கூடியது ஜப யஜ்ஞம். அதுக்கப்புறம் உபாம்ச யஜ்ஞம், நம்ம வெளியில தெரியாம ஆனா புத்தி வேற எங்கேயாவது போயிடக்கூடாதுன்னு இருக்கா, நமக்கு மாத்திரம் காது கேட்கிற மாதிரி உபாம்சுவா சொல்லக்கூடிய ஜபம். அதை விட ஒசத்தி மானசம். காயவாங்மன காரியமுத்தமம் பூஜனம் ஜப சிந்தனம் பிரமாத் அப்படின்னாரு. பூஜனம் பண்றது, அதை விட ஒசத்தி ஜபம். அந்த ஜபத்திலையும் வெறுமை படிக்கிறது, தத்தி படிக்கிறது ஒரு மெத்தடு. அப்புறம் உபாம்சுவா படிக்கிறது, நமக்கு மாத்திரம் தான் கேட்கணும், இன்னொருத்தர் கேட்காம படிச்சா இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் இருக்கும். இன்னும் நல்ல அதுல ஒரு ஸ்திதி வந்துருச்சுனாக்கா அதுக்கப்புறம் தான் அவன் மானச ஜபம் பண்ணணும். இப்போ முதல்ல நம்மளும் ஆரம்பிக்கும் போது காயத்ரி என்னன்னா கட்டி சொல்லி ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் ஒரு 10 ஆன உடனே ஒரு 10 உபாம்சுவா சொல்லலாம். அதுக்கப்புறம் நல்ல மனசு செட்டில் ஆகினோடனே ஒரு 10 நீங்க மானசிகமா பண்ணாதான் அதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்தாதான் நமக்கு மனசானது திட்டம். அப்படி பண்ணக்கூடியதை விட அதுதான் வசத்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை விட வசதி இந்த அறிவின் மூலமாக அறிந்து கொண்டது, அதை விட வசதி இந்த ஜபத்தெல்லாம் பண்றதை விட அப்படின்னு சொல்றதுக்காக விதி ஜப உபாம்ச மானச யஜ்ஞத்தை விட வசதியான ஞான யஜ்ஞம். அந்த இதை நீங்க யார் கீதையை படிக்கிறானோ அந்த ஞான யஜ்ஞத்தினால தேன. அதனால இந்த ஜபம் பண்றவங்க எல்லாம் கூட எனக்கு ரெண்டாம் பட்சம் தான், அக்னிஹோத்திரம் பண்றவங்க எல்லாம் கூட எனக்கு 2ஆம் பட்சம் தான். இதை படிக்கிறான் பாருங்க ஞான யஜ்ஞன, அவனை தேன அகம் இஷ்டஹா அப்படின்னாரு. தேன அதனால அகம் நான், இஷ்டஹா அப்படின்னா இஷ்டி பண்ண மாதிரி இருக்கக்கூடிய பூஜிதஹா இஷ்டா. இந்த இஷ்டஹான்னாக்கு இந்த இடத்துல நம்ம சொல்ற அந்த இஷ்டம் அனிஷ்டம்னு இல்ல, இஷ்டம் இதுதான் இந்த பெஸ்ட் வழிபாட்டு முறை. எனக்கு கொடுக்குற வழிபாட்டு முறையே பூஜை பண்றதையோ காயத்தினாலேயோ வாக்குனாலேயோ மனசனாலேயோ பண்ணக்கூடிய பூஜையை விட இந்த கீதையை பண்ணி ஞான யஜ்ஞத்தினால பண்ணக்கூடியது. அதனாலதான் சின்மயானந்தா என்ன பண்றாரு, ஞான யஜ்ஞம் தான் இதை சொல்லுவாரு. எப்போ கீதா லட்சம் சொன்னாலும் ஞான யஜ்ஞம் தான் சொல்றாரு. இதுதான் அந்த பிடிக்காது. ஞான யஜ்ஞேன தேன அகம் இஷ்டஹா ஸ்யாம் பூஜிதஹா ஸ்யாம் ஸ்யாம் பவேயம் இஷ்டஹா பூஜிதஹா ஸ்யாம் பவேயம் மே மம மதிஹி நிச்சயா. இதுதான் என்னுடைய நிச்சயமான அபிப்பிராயம். இதுல சந்தேகமே வச்சுக்காதீங்க. யாரு கீதை படிக்கிறானோ அவன் தான் உசந்த பக்தனே தவிர பாக்கி பேர் என்ன பூஜை பண்றவனோ என்ன ஜபம் பண்றவனோ அவன் எல்லாம் விட இவன் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு முன்னாடி சொன்னார். இப்ப ஞான யஜ்ஞத்துல பண்றவன் தான் என்ன உண்மையிலேயே பூஜை பண்ண மாதிரி ஆவான் அப்படி. இதுதான் என்னுடைய நிச்சிதா மதி, அவருடைய இதுதான் தீர்மானமான அபிப்பிராயம். ஸ்ரத்தாவான் அனசூயஸ்ய சுமயாதபி சோடரஹ தோபி முக்தஸ்துபான் லோகான் பிராப்னியாத் புண்ணிய கர்மனாம். சார் இவ்வளவுலாம் விஷயம் இருக்கு, ஏதோ நான் கேட்டேன் அவ்வளவுதான். பக்தியெல்லாம் இருக்கு, பட் நீங்க சொல்ற மாதிரி உள்ள பூண்டு நித்திய வஸ்து வேகம் மிகமுத்திரார்த்த பலம் நான் சிலர் கேட்டேன். நான் பக்தியா போட்டேன், அவனுக்கு ஏதாவது பலம் இருக்கானே? ஏன் இல்ல, ஸ்ரத்தையோட கேட்டாங்க. ஸ்ரத்தாவான் அனசூய கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணாம பகவானுடைய வார்த்தை இதை நம்பணும் அப்படின்னு காதை கொடுத்து கேட்டான் பாருங்க. துணையாதத்து யோ நரகா, கேட்டாலே போதும். எந்த நரகம் இப்படி கேட்டானோ தோபி முக்தஹாச்சார், அவனையும் முக்தனாக வேண்டியது என் பொறுப்பு போயிட்டாரு. ஏதோ ஒண்ணு கேட்டா மாத்திரம் நான் சீரியஸா கேட்கணுன்றதுக்காக அதை குளோரிஃபை பண்ணேனே தவிர வெறும் ஒருத்தன் கேட்கறானா அவனும் வசதி தான், அவனையும் நான் முக்தன் ஆக்குவேன் அப்படின்னா அது மாத்திரம் இல்ல. லோகான் பிராப்னியா புண்ணிய கர்மனா, அக்னிஹோத்திராதி கர்மாக்கள்லாம் வாஜபேயாதி கர்மாக்கள்லாம் என்ன பண்ணா என்ன லோகம் போகுமோ அந்த லோகத்தை அவனும் அடைவான். பிராப்னியா அவனும் அடைவான். இந்த கீதையை கேட்டவனுக்கு அவ்வளவு புண்ணியம் இருக்கு அப்படின்னு சொன்னார்.
கச்சித் ஏதஸ்ருதம் பார்த்த त्वया एकाग्रेण चेतसा कच्चिद अज्ञानतम मोहा प्रणश्यस्ते धनंजय हे धनंजय ये होटल கேக்குறாரு கச்சித் சுகம் பார்த்த அர்ஜுனா நல்லா கேட்டியா சுகம் பார்த்த நன்னா கேட்டியா கச்சித் சுகம் வா நல்லா கேட்டியா त्वया एकाग्रेण चेतसा நல்ல மனச நிறுத்தி கேட்டியா நான் சொன்னதெல்லாம் அப்படின்னு கேக்குறாரு ஏன் அப்படின்னாரு ஏன் திடீர்னு கேட்கணும் அவரு என்ன இல்லன்னு சொல்லி இப்ப கூட இன்னொரு தடவை சொல்றதுக்கு 18 அத்தியாயத்துக்கு நான் தயார் நீ வீட்டு சொல்லணும்னா போய் சொல்லுன்னா நான் முதல்ல ஆரம்பிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் திரும்பி உனக்கு அஜானம் மோகம் போயிட்டா இல்லன்னா சொல்லு அனுபோதம் இருக்குதுன்னா சொல்லி நான் திருப்பி ஆரம்பிக்கிறேன் அர்த்தத்துல கேட்கிறாராம் ஒயா ஏகாத்திரேன்னு கேட்டதா கச்சித் அஜான சம்மோகம் அஜான நிமித்தமான உங்ககிட்ட இருக்கக்கூடிய சம்மோகம் இருந்தது மோகம் இருந்தது நான் சண்டை போட மாட்டேன் போட்டா இவாள நான் எங்க சொல்றேன் அப்படின்னா ஆத்மாவை பத்தி புரிஞ்சுதான் நீங்க பேசுறீங்க அது பிரணஷ்டா அது போயிட்டா நல்லா நஷ்டமாயிட்டா அந்த மோகமானது உனக்கு ஹே தனங்கிய சொல்லுப்பா அப்படின்னு கேட்டார் உடனே அர்ஜுனன் பார்த்தா என்ன இவ்வளோ விஸ்வரூபத்தை காமிச்சு என்னெல்லாம் காரியம் பண்ணிடுறியே நீங்க போய் இது கேட்கலாமா எல்லாம் போயிட்டு உங்களை பார்த்த மாத்திரத்தினாலேயே கிளீனா சரணடைஞ்சான் அர்ஜுனவும் ஆச நஷ்டோ மோஹஸ்ருதிர்லப்தா ஸ்வத்ரசாதான் மயாச்சுத ஸ்திதோஸ்மி கத சந்தேஹ கரிஷ்யே வசனம் தவ நஷ்டோ மோகா நல்லா இந்த சம்சாரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அனாத்த விஷயங்களை நல்லா புரிய வச்சுட்டீங்க இனிமேல் பற்றி இந்த உலகத்தை நான் நம்புறதா இல்ல வித்தியாசம் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால மோகமானது போயிடுச்சு நஷ்டோ மோகா என்கிட்ட இருக்கிற விஷாதான் நான் தான் எல்லாத்தையும் பண்றேன்ற அகங்காரம் மோகாரம் நான் தான் வந்து நான் இல்லாம இந்த குடும்பம் நடக்காது என்ன மாதிரி பில்லாடி இல்ல நான் பண்றதுனாலதான் இவன் சாக போறான்னு அந்த ஈகோவா என்னெல்லாம் பேசினா அது ஐயோ ஊரை பத்தி வேற கவலைப்பட்டான் எல்லாருக்கும் பிண்டம் உலகம்லாம் போயிடுவேன் பொம்பளை எல்லாம் கெட்டு போயிடுவாங்க இதெல்லாம் உன்னுடைய வேலையே கிடையாது நீ என்னமோ பெரிய உலகத்தை இருக்கிற மாதிரி வெரி ஸ்மால் அப்படின்னு புரிய வச்சாரு அகங்காரமும் மமக்காரமும் தேவையே கிடையாது நீங்க பின்னாடி ஓரத்துல இருக்க வேண்டியவன்றத மறந்துடாதீங்க அதுதான் ஹியூமிலிட்டி அந்த மோகமானது நீங்க போயிடுச்சு எனக்கு இப்ப நான் புரிஞ்சுட்டேன் டூ ஸ்மால் பிஃபோர் யூன்றது தெரிஞ்சு போயிடுச்சு எனக்கு பிருத்திரன் லப்துவா நன்னா நீங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்து விட்டது என்ன பிருத்தினா மோகம் அப்படின்னாக்க விஷயத்துல இருக்கக்கூடிய மோகம் அது நிவர்த்தி ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்மிருதி அது ஒரு டெக்னிக்கல் டேம் அதனால அந்த டெக்னிக்கல் டேம்லயே அவர் ஸ்மிருதி யூஸ் பண்றாரு ஸ்மிருதினா சாதாரணமா ஞாபகம் கேட்டேன் ஞாபகம் வந்துச்சுன்னா அஜ்ஞானம் போகிறதுனால வரக்கூடிய அந்த உண்மையான அறிவும் கேட்டா ஆனா ஸ்மிருதி லப்தா எதனால பிரசாதான்மயா உங்களுடைய பிரசாதத்தினால எனக்கு அது கிடைச்சிட்டு மோகமானது நஷ்டமாயிருக்கு இந்த ஞாபகமானது எனக்கு ஆத்ம தத்துவ ஞாபகமானது நன்னா வந்துருக்கு அச்சுதன்னு கூப்பிட்டேன் யாரையுமே நழுவ விடாதவர் யார் சரணங்களை பண்ணாலும் நழுவ விடாததுனாலதான் அவருக்கு அச்சுதன் அச்சுதகானா நழுவது அச்சுதகானா அவரை யார் வணங்குகிறான் அவன் ஒரு நாளும் வாழ்க்கையில நழுவ மாட்டான்ற அர்த்தம் சோ அதனால நானும் இனிமே நழுவ மாட்டேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில பிரசாதான் மயா அச்சுத அப்படின்னு அச்சுதான்னு பகவானை அட்ரஸ் பண்றாங்க சிதோஸ்மி கத சந்தேகா இப்போ சிதா அஸ்மி எப்படி இப்போ ஒரு திடமா தைரியம் வந்துருக்கு சிதமா ஆயிருக்கேன் நான் சிதோஸ்மி கத சந்தேகா எல்லா சந்தேகமும் எனக்கு போயிடுச்சு அதனால கரிசியே வச்சனத்தை நீங்க சொன்ன வச்சனத்தை அப்படியே பரிபாலனம் பண்ற தவ வச்சனம் கரிசிய நீங்க என்ன சொன்னீங்களோ அது நான் பண்ணிப்படுறேன் அப்படின்னு சொன்னான் இத பார்த்தவொடனே இவாளுக்குள்ள இது புரிஞ்சு போச்சு அர்ஜுன கேட்டாரு என்னப்பா எல்லாம் புரிஞ்சுட்டா வேணா திருப்பி சொல்றேன் இல்ல எனக்கு சந்தேகம் எல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டை போதும் எனக்கு இதோட புரிஞ்சிட்டு அப்படின்னு அவன் சொன்னத அந்த சண்டையை இதை பார்த்தானு அவனுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் இது என்ன இவா ரெண்டு பேரும் பண்ண எனக்கு போய் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஏதோ சாதாரணமா இருந்தேன் எனக்கு போய் இந்த வியாசனானவர் இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணாருன்னு அவர் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டானுங்க சஞ்சயோவாச்ச வித்யஹம் வாசுதேவஸ்ய பார்த்தஸ்ய மகாத்மனஹ சம்வாதம் இம அஸ்ரௌதம் அத்புதம் ரோமஹர்ஜனம் இதி அகம் வாசுதேவஸ்ய பார்த்தஸ்ய மகாத்மனஹ சாட்சாத் வாசுதேவனுடைய வச்சனத்தை இது அகம் நான் அஸ்ரௌதன் நான் கேட்டேனே அது மாத்திரம் இல்ல பார்த்தேன்
பார்த்தனும் ரொம்ப பெரிய ஆளு. இப்ப ஃப்ரம் தி ஆங்கிள் ஆஃப் சஞ்சயன் பார்த்தனும் நரநாராயண ஸ்வரூபமாச்சே அவன். அதனால அவனுக்கு ஒரு விசேஷனம் பட்டார், பார்த்த மகாத்மனஹா. இதை யாருக்கிட்ட சொல்றாருன்றது நீங்க பாக்கணும். திருபுராஷ்டிரன் கிட்ட சொல்றாரு, நீ நினைக்கிற மாதிரி அர்ஜுன ஏதோ சாதாரண தம்பி பையன் கிடையாது, அவன் பெரிய மகாத்மா. இல்லைன்னாக்கா அவனுக்கு போய் பகவான் சொல்லுவாரான்னு சிசி ரைட்டா ஃப்ரம் ஹார்சஸ் மவுத் வருது, நேர பகவான் கிட்டே அவனுக்கு சிசிக்கு வருதுன்னா அவன் பெரிய மகாத்மா. பார்த்த மகாத்மா. சம்வாதம் இமம், அவளுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த சம்வாதத்தை அஸ்ரௌஷம், நான் கேட்டேனே. ஸ்ரௌஷம் அப்படின்னா கேட்கறது, அஸ்ரௌஷம்னா பாஸ்ட் டென்ஸ், என்னால் கேட்கப்பட்டது. அது எப்படிப்பட்டதான ஒரு சாஸ்திரம், அது அற்புதம். உலகத்துல இருந்து யாருக்கும் கிடைக்காததான ஒரு பேர், அற்புதமான அது கிடைக்குது. எப்படிப்பட்ட அற்புதம்னா ரோமஹர்ஷனம், ரோமாஞ்சனம். அப்படியே மயிர்கூச்சி மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நினைச்சு, இவ்வளவு விஷயங்கள் உலகத்துல இருக்குன்றது எனக்கு தெரியாது, அது எல்லாம் கேட்டேனே. அது ரோமாஞ்சகரமாக நான் விஷயமாகுது. பூர்வ ஜென்ம புண்ணிய வசம் இல்லாம இப்படி ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருக்காது. அதனால நான் இந்த அற்புதத்தை கண்டு மயிர்கூச்சி எறிகிறேன் அப்படின்னாரு. அவன் பிளாபர் காஸ்ட்னு சொல்றாரு. என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படி ஒரு ஆச்சரியம். இது எப்படி கிடைச்சது எனக்கு? அவர் தானே திவ்ய சக்தி உனக்கு தரேன், இங்க எந்தபடியே பார்த்து திருதராஷ்டிரனுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுன்னு சொன்னாரு. அதனால வியாச பிரசாதாத்ருதவான், அது கண்ணை மாத்திரம் அவர் கொடுக்கல, காதையும் கொடுத்தாரு. கேளு, அங்க என்ன நடக்கிறதோ அதை கேட்கறது, இதுல இருந்து தெரியுது. அது வியாச திவ்ய சக்தி கொடுத்தான்னு தான் மகாபாரதத்துல இருக்கு. திவ்ய சக்தி தான் கண்ணால பாக்குற சக்தியை தான் கொடுத்தாரு. இல்ல, முழு நீதியை கேட்கக்கூடிய சக்தியை வேற கொடுத்து அதை திருப்பி வேற திருதராஷ்டிரனுக்கு சொல்லிருக்காங்க. ஆனா திருதராஷ்டிரன் ஒரு சக்தி இல்ல, இவனுக்கு அந்த ஞானம் வந்துருச்சு அர்ஜுனன் மாதிரி. வியாச பிரசாதா ஸ்ருதவான், இந்த திவ்ய சக்தி லாபத்தினால என்னால இது கிடைக்குது. ஏதன் புத்தியம் அகம் பரம், இந்த வசதியான பரமமான இந்த சீக்கிரட்டான ஜீவ பிரம்ம ஐக்கியமான விஷயம்ன்ற சீக்கிரட்டை நானும் தெரிந்து கொண்டேன் இந்த வேதாந்தத்தையும். இல்லைன்னாக்க இந்த சீக்கிரம் தெரியாம என்னுடைய வாழ்நாள் முழுக்க போயிருக்கேன். ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு, ஏதோ நான் கடவுள் வேற நான் வேற நினைச்சிட்டு போய் செத்து போயிருக்க வேண்டிய ஆளு. எனக்கு போய் ஏற்பட்ட ஒரு நாளைக்கு எப்படி வந்ததுன்னு ஆச்சரியமா அனுபவிக்கிறான். யோகம் யோகேஸ்வரா கிருஷ்ணார் சாட்சாத் கதய தஸ்வயம். அது எப்படி யோகேஸ்வரா கிருஷ்ணாத், யோகேஸ்வரனால ஞான யோகத்துக்கே ஒரு அதிபதியாக இருக்கக்கூடிய ஜீவ பிரம்ம ஐக்கியத்துல ஞானத்தை அடைந்ததான யோகேஸ்வரன், ஞான யோகேஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் கிட்ட இருந்தே இந்த ஞான யோகத்தை சாட்சாத் கதையதா ஸ்வயம். எனக்கு எங்க குரு மூலமா நமக்கெல்லாம் கிருஷ்ண குரு மூலமா தானே கிடைச்சது. அவனுக்கு சாட்சாத் அர்ஜுனனுக்கு கிடைச்சது. அதே மாதிரி எனக்கும் அந்த சாட்சாத்தா கிடைச்சது. அதனால அந்த ஒரு புண்ணியத்தை நினைச்சு அவன் புலகாங்கிதம் அடையலாம். பேராஜன் சம்ஸ்கிருத்திய சம்வாதம் மம அத்புதம் கேசவா அர்ஜுனையோ புண்ணியம் ஹே ராஜன், பகவானே, இந்த ஒரு இப்ப நடந்த இந்த கீதைய, அது ஏதோ இப்போ கீதை முடிச்சுட்டு நான் போய் உட்கார முடியாது. நினைச்சு ஒரு அத்தியாயத்தையும் ரசிச்சு நான் பார்க்கணும். சம்ஸ்கிருத்திய அதை நல்லா நினைச்சு சம்வாதம் மம அத்புதம், இந்த ஜீவ இந்த கிருஷ்ணார்ஜுன சம்பாதம் இருக்க அற்புதமான இந்த சம்பாதத்தை நினைச்சு யாருடைய சம்பாதம் இது? கேசவ அர்ஜுன யோகம். சாட்சாத் பரமாத்மாவாக இருக்க கா அப்படின்னாக்கா பிரம்மா பிளஸ் பிளஸ் மகா அப்படின்னாக்கா பரமாத்மாத் மகா விஷ்ணு. கேசவன்ற பதம்னா பிரம்ம விஷ்ணு சிவன் மூணு பேரையும் குறிக்கக்கூடிய பதம் கேசவன். அதனாலதான் சர்வதேவ நமஸ்காரா ஸ்ரீ கேசவம் பிரதிகச்சது. எப்படி எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணா அவளுக்கு போகணும்? கேசவன்னு சொன்னா விஷ்ணுக்கு தானே போகணும் அப்படின்னு அஜ்ஞானிகள் நினைக்கலாம். கேசவன்னு சொன்னாக்கா அந்த விஷ்ணு அப்படின்ற பேதமோ இல்ல பிரம்மான்ற பேதமோ சிவன்ற பேதமோ கிடையாது. அதனால கேசவன்னு சொன்னாக்கா பரபிரம்மன்ற அர்த்தம். இப்படி கேசவ அந்த பரபிரம்மத்துக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்தமான இந்த சம்பாதத்தை நினைத்து என்னுடைய புண்ணியம் ரிஷ்யாமிக்க முகுர்முகு, என்ன புண்ணியம் செய்தேன் நான் ரிஷ்யாமி சந்தோஷப்பட்டுட்டே இருக்க முகுர்முருகு. திருப்பி எப்படி எனக்கு இப்படி ஒரு பாபகாரமான ஒரு சிரவணம் எனக்கு கிடைச்சது, நானும் கீதையை படிப்பேனா எனக்கு இப்படி சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா அவனுடைய வாயிலிருந்தே வந்ததை நான் கேட்டேனே, என்ன ஆச்சரியம் அப்படின்னு நினைச்சான்.
அது மாத்திரம் இல்ல, நடுவுல விஸ்வரூபத்தை வேற பார்த்தேன். எல்லாருக்கும் அது கிடைக்குமா? கேட்கலாம் அவர் சொன்னதை. நான் விஸ்வரூபத்தை வேற பாக்குறதுக்காக அதையும் ஞாபகப்படுத்தினான். தச்ச சம்ஸ்கிருத்திய சம்ஸ்கிருத்திய ரூபம் மத்தியம் அத்யத்புதம் ஹரே விஸ்மயோ மே மகாராஜன் கிருஷ்யாமி ச புனః புனः. தச்ச சம்ஸ்கிருத்திய சம்ஸ்கிருத்திய நினைச்சு பாக்குறேன். அவருடைய எப்படின்னா அநேக வஸ்திரம் அநேக நயனம் எல்லாரும் அவருடைய வாயில போறதெல்லாம் பார்த்தேன். ஜுவாலாக்னி மாதிரி இருந்தது. இதெல்லாம் பார்த்து எல்லாரையும் பார்த்தேன். கௌரவர்கள் 100 பேர் கொள்றதையும் பார்த்தேன். பிரின்சிபல் போறதையும் பார்த்தேன். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? அத்புதமான இந்த ரூபத்தை வேற விஸ்வரூபத்தை வேற பார்த்தேன். அதை நினைச்சு சம்ஸ்கிருத்திய சம்ஸ்கிருத்திய அரேஹே அற்புதம், பாபத்தை போக்கக்கூடியவர்ன்றதுனால அவருக்கு பேர் ஹரஹான்னு பேரு. ஹரன்னக சிவபெருமானுக்கும் ஹரன்னு பேரு. பாபஹரஹா இத்தா பாபத்தை ஹரம் செய்வதால் ஹரி அப்படின்னு விஷ்ணுக்கும் பேர் இருக்கு. பாபஹரஹா இந்த ஹரியினுடைய இன்னொன்னு ஹரேஹே நீங்க சொன்னதுனால ஹரியினுடைய அப்படின்னு சக்தி விபத்து. ஹரேஹே அற்புதம் ரூபம் சம்ஸ்கிருதி அந்த ஹரியினுடைய அற்புதமான இந்த ரூபத்தை நினைத்து நினைத்து விஸ்மயமே எனக்கு விஸ்மயம் அந்த பிரபர்காட்சியா இருக்கு. எனக்கு அப்படியே விஸ்மயமா இருக்கு. ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். மகான் ராஜன், என்ன மகான் ராஜன், இப்படி ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்துட்டேன்னு அந்த ராஜன் பக்கத்துல திருதராஷ்டிரம் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் உங்களால கிடைக்குது அப்படின்னு அந்த நன்றியும் அவனோட கிருஷ்யாமிச்ச புனப்புனகா திருப்பி சந்தோஷப்படுறேன். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எனக்கு போய் நமக்கும் சேர்த்து நம்ம எங்கேயோ சுற்றி எங்கேயோ நமக்கு போய் பகவத்கீதை படிக்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒண்ணு நடந்திருக்குன்னா நம்ம ஒண்ணு புண்ணியம் தான் பண்ண மாதிரி தெரியல. என்னமோ பூர்வ ஜென்ம புண்ணியம் எல்லாம் அப்பா அம்மா புண்ணியம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கிருஷ்யாமிச்ச புனப்புனகா. அதனால இப்ப எனக்கு ஒண்ணு தெரியுது சொல்றேன். ஒரு எத்திர யோகேஸ்வரஹா கிருஷ்ணா எத்திர பார்த்தோதனுர்தரஹா தத்ர ஸ்ரீ விஜயோ பூதி திருவாணி திரும திருமம. எத்திர ஒண்ணு தெரியுது நிச்சயமா, எங்க பகவான் இருக்காரோ யோகேஸ்வரனான கிருஷ்ணன் இருக்கானோ, சர்வ யோகத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய கண்ட்ரோலராக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் இருக்காரோ, எந்த இடத்துல பார்த்தன் தனுர்விட்டா பில்ல வச்சுட்டு அந்த பார்த்தன் இருக்காரோ அங்கெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, இந்த கீதையை படிக்கும் போது அந்த கீதையில படம் போட்டு எல்லா இடத்துலயும் சேர்ல இவருக்கு பார்த்தன் ஓட்டுறாமன்னு கேட்கிற மாதிரி இருக்கா. அந்த ஆத்துல அந்த படம் இருந்தாலே அவ்வளவு ரொம்ப வசதியான விஷயம். இது ரெண்டுத்தையும் யோகேஸ்வரனையும் கிருஷ்ணையும் ஒரே இடத்துல தனுர்தரனா இருக்கக்கூடிய பார்த்தனையும் பார்க்கிற இடத்துல அந்த வீட்டுல என்ன நடக்குது இப்படி படம் வச்சுட்டான்னா, தத்ர ஸ்ரீ அந்த மகாலட்சுமி நித்தியவாசம் செய்வான் அந்த வீட்டுல. எந்த வீட்டுல கீதையானது படிக்கப்படுகிறதோ அந்த வீட்டுல பர்மனன்ட் லட்சுமிக்கு போக முடியாது, அங்கேதான் இருந்தாகணும். அது மாத்திரம் இல்ல, எந்த காரியம் இருந்தாலும் அவத்துல ஜெயம் தான், விஜயா. அது மாத்திரம் இல்ல, பூதி 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 விபூதி ஐஸ்வர்யம், அத்தனை ஐஸ்வர்யம் 8 ஐஸ்வர்யம் அன்மா மகிமா கரிமா லகிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஸ்வர்யங்கள் எல்லாருமே. ஐஸ்வர்யம்ன்றதுக்கு விபூதின்னு அர்த்தம். விபூதினா இன்னொரு அர்த்தம் ஸ்வஸ்தி. ஸ்வஸ்தினா கல்யாணம், கல்யாணம்னா சிவம் அப்படின்னா பரமமங்கல ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. யார் வீட்டுல அந்த கீதா புத்தகம் இருக்கா, கீதையானது படிக்கிறதோ அந்த ஸ்ரீஹி விஜயா பூதிஹி. அது மாத்திர நீதிஹி நியாயமும் நேர்மையும் அந்த வீட்டுல நிச்சயமா இருக்கும். ஏன்னா சின்ன அடிக்கடி சொல்றாரு, யாரு கீதை படிக்கிறானோ நீ என்ன வேணா கோர்ஸ். நான் சொல்றேன் 3 வருஷம் கீதை படிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கியோ அதை விட யூ ஆர் சேஞ்ச்டு இண்டிவிஜுவல். அதுல ஒண்ணு சந்தேகமா இல்லை. யூ டிராக் மீ டு எனி கோர்ஸ்ன்றாரு. உனக்கே என்னால பண்ண முடியாது. டெஃபினெட்லி இம்பாக்ட். கீதை படிச்சவனுக்கும் கீதை படிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் ஒரு நிச்சயமான இம்பாக்ட் இருக்கவே இருக்கு. இதுதான் நீதி. திருவான் இந்த நீதியை யாரும் மாற்ற முடியாது. இதுதான் மம மத்தி, இதுதான் என்னுடைய நிச்சயமான அடிப்பேன். இப்பேற்பட்ட ஒரு கீதையை எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரஹா தத்திர இவா 2 பேரும் இருக்கிற இடத்துல, இது 2 பேர் இருக்கக்கூடிய இந்த கீதா புத்தகம் இருக்கிற இடத்துல, கீதா படம் இருக்கிற இடத்துல, கீதா வாசிக்கிற இடத்துல, கீதையை கேட்கிற இடத்துல தத்திர ஸ்ரீஹி விஜயா பூதிஹி நீதிஹி துருவா நிச்சயமாக இருக்கும் என்றதுதான் மம மதிஹி. மதிஹி மம நிச்சயம் அங்க இருக்கும். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணம் எத்திர பார்த்தோ தனுர்தரஹா தத்ர ஸ்ரீ விஜயோ பூதிஹி யுவானி திரும திருமம.
இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்து பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாதே மோட்ச சந்நியாச யோகோ நாம அஷ்டாதசோத்யாயா. இப்படியாகத்தான் ஸ்ரீமத் பகவத்கீதை எனக்கூடியது. பகவத்கீதைனாக்க சர்வவேத சாரம்னு முதல்லயே பிரதிஜை பண்ணிதான் ஆரம்பிச்சார் ஆச்சாரியார். அதனால உபனிஷத் தத்துவம் சர்வவேதத்தினுடைய சாரம் எது அப்படின்னாக்க வேதம் தான், வேதாந்தம் தான் வேதத்தினுடைய பிரதானம். அப்படி இருக்கக்கூடிய உபனிஷத்தும் பகவத்கீதையும் ஒண்ணு. பகவத்கீதாசும் உபனிஷத்து பிரம்ம வித்யா, அதுவும் பிரம்ம வித்யா, இதுவும் பிரம்ம வித்யாயாம். யோக சாஸ்திரம், ஞான யோக சாஸ்திரம் இது மோட்சத்துக்கு பயன்படக்கூடிய சாஸ்திரம். இது ஏதோ மேனேஜ்மெண்ட் சொல்றது, இதுல சயின்ஸ் இருக்கு, இதெல்லாம் இல்லை. இது மோட்சத்துக்காக உண்டான சாஸ்திரம், ஞான யோக சாஸ்திரம். இது ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த சம்பாதமாக இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய இதுல 18வது அத்தியாயம் சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்துக்கு பேரு மோட்ச சந்நியாச யோகம். மோட்சத்தை கொடுக்க வல்ல சந்நியாசம். சர்வதர்மான் பரிச்சேத்தியான்னு சொன்னதுனால எல்லா கர்மாவும் தானா அடங்கி போய் அவனுக்கு மோட்ச சாம்ராஜ்யமே கிடைக்கக்கூடிய ஒரு அத்தியாயமாக இது சம்மரைஸ் பண்ணிட்டார். 18 அத்தியாயத்துல சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரே அத்தியாயத்துல கம்பரைஸ் பண்ணி இந்த சன்னியாசத்து மூலமாக மோட்சமே கிடைக்கிற மாதிரி செய்யப்படக்கூடிய 18வது அத்தியாயம் இத்துடன் சமாப்தி ஆச்சு அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப அழகா 18 அத்தியாயத்தை நம்ம பாக்குற மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கிற முதல்ல இங்க வந்த உங்களுக்குதான் என்னுடைய